நமது கொள்கையை விட அன்பு மிக மிக உயர்ந்தது. அவர் ஒரு பெரிய துறவி. அவருடைய கொள்கை என்னன்னா, சூரிய உதயத்திற்கு முன்னாடி சாப்பிடுவார், அப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டார். சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு தான் அதற்கப்புறம் சாப்பிடுவார். இந்த கொள்கைக்காகவே, அவருடைய விடாப்பிடியான இந்த கொள்கைக்காக, விடாப்பிடியான இந்த விரதத்திற்காகவே வானத்துல அவருடைய கொள்கையை பாராட்டி ஒரு நட்சத்திரம் தோன்றுமா. ஒரு நாள் மலையிலேருந்து இறங்கி வராரு. அங்க ஒரு சிறுமி குழந்தை அழுதுகிட்டு இருக்கா. ஏமா அழறான்னு கேட்கிறாரு. எங்களுடைய அம்மாவை காணோம், நான் அந்த மலையில வந்துகிட்டு இருந்தோம், எங்கேயோ வழி தடுமாறி வந்துட்டேன், நான் எங்க அம்மா கிட்ட போனோம்னு அந்த மலைவாழ் சிறுமி அழுகிறா. இவ ஏன் கூட வாமா அப்படின்னு அந்த துறவி அவங்களை கூட்டிட்டு போறாரு, அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த குழந்தை எனக்கு பசிக்குது தாத்தான்னு சொல்றான். இப்ப மரத்துல இருந்து 2 பழங்களை பறிச்சு கொடுக்குறாரு. இப்ப அந்த குழந்தை சொல்றா, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் தாத்தான்னு அடம் பிடிக்கிறா. நான் சாப்பிடக்கூடாதுமா, என்னுடைய கொள்கை அப்படின்றாரு. இல்ல நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அந்த குழந்தை அடம் பிடிக்கிறா. வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தையினுடைய அன்பிற்காக தன் கொள்கையை விட்டு விட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுறாரு. அவருக்கு தெரியும் இனிமேல் நட்சத்திரம் தோன்றாதுன்னு அவருக்கு தெரியும். அந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க தாயிடம் பத்திரமாக ஒப்படைத்து விட்டு கூனி குறுகி அச்சத்தோடு இந்த நட்சத்திரம் தெரியாதே என்கிற ஏக்கத்தோடு வானத்தை பார்த்தார். ஆனால் அன்றைக்கு ஒன்றல்ல 2 நட்சத்திரம் அந்த வானத்தில் அவருடைய செயலை பாராட்டி மின்னிக் கொண்டிருந்தது. நம் கொள்கையை விட அன்பு பல மடங்கு மேலானது.